காங்கிரஸுடைய முதலமைச்சராக வைத்திலிங்கம் அவர்கள் இருந்த காலத்திலே அந்த அரசின் மீது குற்றம் சுமத்தினவர் தான் நாராயணசாமி. ஒரு சக்ஸஸ்ஃபுல் முதலமைச்சர் தான் நாராயணசாமி. எல்லா திட்டத்தையும் மக்களுக்கு செஞ்சார் இல்லை. அவர் ஏன் தேர்தல் நிற்கார ஓடினார்? பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து விட்டு எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் உருவாகியிருக்கு. இல்லை, பாஜக கூட்டணியில் தாவேக்கா வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு அது அதிகாரம். எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புதுவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் பணிகள் எப்படி போயிட்டுருக்கு? கூட்டணியெல்லாம் இறுதி செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஏற்கனவே கூட்டணியில் தான் இருக்குது. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கார். நீங்கள் புதுசாக ஒன்றும் கூட்டணி இறுதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எங்களுடைய கூட்டணி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. புதிய கட்சியாக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்க்க போகிறதா திரு சுரானா அவர்கள் சொல்லியிருக்காரு. லட்சிய ஜனநாயக கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க சார்? எப்படி இந்த புதிய நம்முடைய கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த கூட்டணியில் அங்கம் பெறும் அப்படின்னு சுரானா சொன்னாரோ அதே மாதிரி சுரானாவே எத்தனை சீட்டுன்னு சொல்லுவார். இல்லை, அவர் குறிப்பிட்டு சொல்லலை இது வரைக்கும். உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றதான் கேள்வி. அது என்னுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனித்திட்டம் எதுவும் கிடையாது. கட்சி என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் கட்சியினுடைய இறுதி முடிவு. அதற்கான முடிவையும் அறிவிப்பையும் எங்களுடைய தலைமை அறிவிக்கும். அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா நீங்கள் இந்த தேர்தலில் வச்சுருக்கீங்க? அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் உரிய அந்த முக்கியத்துவத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்கும். அந்தந்த காலகட்டத்திற்கு அந்தந்த தலைவரோடு கலந்து பேசி உரிய முடிவை உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். சார், கடந்த காலகட்டத்தில் திரு நாராயணசாமி அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளும் அரசு மீது சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. இப்போது நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சார்? ஊழல் நிறைய செஞ்சுருக்கீங்க இந்த அரசு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். அதாவது நாராயணசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸுடைய முதலமைச்சராக வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே அந்த அரசின் மீது குற்றம் சுமத்தினவர் தான் நாராயணசாமி. அதனால் அவர் குற்றம் சொல்லலாம் தான் ஆச்சரியம். அவர் குற்றம் சொல்கிறாருன்னா அவர் தொடர்ந்து அவருடைய இயலாமை அந்த 5 வருஷம் அவருடைய முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சராக இருந்து இந்த மாநிலத்துக்கு என்ன செஞ்சார்னு முதல்ல அவர் சொல்லணும். அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி மேலேயோ மற்ற முதலமைச்சர் மேலேயோ குறை சொன்னால் அது சரியாக இருக்கும். அவருக்கிட்ட 5 வருஷம் ஆட்சி கொடுத்ததும் போதே ஒழுங்காக ஆட்சி நடத்த தெரியல. ஆனால் நீங்கள் அடுத்த மேலே குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இருக்குது அவருக்குன்னு எனக்கு தெரியல. இது புதுவை மாநில மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இதை பற்றி புதுவை மாநில மக்கள் அவருடைய இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பெரிதுபடுத்துவதில்லை. திமுக சார்பிலையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறாங்க. அரசு சரியாக செயல்படலை, டபுள் என்ஜின் அரசு, இந்த அரசு திட்டமிட்டு எதுவும் செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை இங்கே செயல்படுத்தலை அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாகவே இருக்குது. அதாவது பொதுவாக இந்த அரசு எதையும் செயல்படுத்தலை, டபுள் என்ஜின் சர்க்கார் சரியாக செயல்படலை அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடாது. நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் 2014 2021 வரைக்கும் 5 ஆண்டு காலம் கூட்டணியில் என்னென்ன திட்டங்கள் நடந்தது, இன்றைக்கி 2021 26 வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் நடந்திருக்குதுன்றது நம்ம சொல்ல தேவையில்லை. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க, பொதுமக்கள் சொல்லுவாங்க என்னென்ன திட்டங்கள் நடந்திருக்குது. இன்றைக்கி என்னென்ன திட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்று மகளிர் உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, முதியோர் உதவி பென்ஷன் உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. போன 2016 நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு 100 ரூபா ஏற்றி கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அமைச்சர்கள் நானும் அமைச்சராக இருந்தேன். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம், வெறும் 100 ரூபா ஏற்றி கொடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி 1000 ரூபாய் இன்றைக்கி ஏற்றி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தோன்னா 35,000 பேருக்கு புதிதாக பென்ஷன் 55 வயது முடிந்தவருக்கு எல்லாரும் 35,000 பேருக்கு பென்ஷன் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம தேர்தல் நேரத்தில் மகளிர் உதவித்தொகை அறிவித்தோம். அன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தோம். இன்னும் இப்போ 2,500 ரூபா இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உள்கட்டமைப்பு வசதி இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்குறோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 5000 காலி பணியிடங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நிரப்பியிருக்கிறோம். இன்றைக்கி அரசு ஊழியர்களுடைய பதவி உயர்வு, பணி நிரந்தரம், இப்போ அவர்களுக்குரிய 7th pay அரியர்ஸு, இப்போ இதெல்லாமே இந்த அரசாங்கம் கொடுத்துருக்குது. விவசாயிகளுக்குரிய திட்டம், தொழிலாளர்களுக்குரிய திட்டம், கடந்த காலங்களில் ஏஎஃப்டி தொழிலாளருக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தொகை செட்டில் பண்ணாமல் இருந்தது. இன்றைக்கி விளையாட்டு வீரருக்கு 2004 இன்ன வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கத்தொகை இது வரைக்கும் கொடுக்க இருந்தது. இந்த அரசாங்கம் தான் இன்றைக்கி 340 பேருக்கு மேலே இந்த ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த திட்டங்களை நிறைவேற்றிய ஒரே அரசு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம். இன்றைக்கி 2016 2020 வரைக்கும் எந்தெந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினார்னு அவர் சொல்லணும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் ஆகட்டும், அதை முதல்ல அவர் சொல்லட்டும்.
சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் இருக்கும்போது செஞ்சோம், இதெல்லாம் இவங்க செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்லணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஆகட்டும், இன்றைக்கு கல்வித்துறையில் ஆகட்டும் இருக்கின்ற காலி பணியிடங்கள், ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. காவல்துறையில் இருக்கின்ற காவலர் பதவியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. 2700 பேருக்கு மேலே பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் இந்த மாநில மக்களுக்காக நடந்திருக்குது. இது டபுள் என்ஜின் சர்க்கார் வந்ததால் தான் இது எல்லாமே நடந்திருக்குது. அன்றைக்கி மத்தியிலும் மாநிலத்தில் வெவ்வேறு ஆட்சி இருந்த காலத்தில் 2016 2021 வரைக்கும் எந்த திட்டமும் நடைபெறலை. இன்றைக்கி முதலமைச்சரும் அமைச்சர்களும் நாங்களும் போய் ரோட்டில் உட்காந்து போராண்டு தான் ஒரு விஷயம் நடந்ததே தவிர, அதைத்தான் முன்னாள் முதலமைச்சர் செஞ்சார், அதைத்தான் ஒரு சாதனையாக செஞ்சாரே தவிர மக்களுக்கான எந்த திட்டமும் செய்யலை. சரி, மக்களுக்கு அவர் போன 5 ஆண்டு காலம் எல்லா திட்டத்தையும் செஞ்சார் இல்லையா? ஏன் அவர் வர்ற தேர்தல், போன தேர்தல் 2021 தேர்தல் நிற்கலை? ஒரு சக்ஸஸ்ஃபுல் முதலமைச்சர் தான் நாராயணசாமி, எல்லா திட்டத்தையும் மக்களுக்கு செஞ்சார் இல்லை? அவர் ஏன் தேர்தல் நிற்காத ஓடினார்? மக்களில் தேர்தல் நிற்க வேண்டியதானே? அப்போ அவருடைய நிலைமை அவருக்கே தெரியும். தேர்தல் நின்னா மக்கள் அவர் தோக்கடிப்பாங்கன்னு தெரியும். தெரிஞ்சு தான் அவர் தேர்தலில் நிற்கலை. சரி, 15 இடம் காங்கிரஸில் வந்து 15 இடம் சீட்டிங் 2016 ஜெயிச்சது. இன்றைக்கி 2021 வந்து வெறும் 2 இடமா காங்கிரஸ் இருந்தது. காரணம் என்ன? ஏன் சார், நல்ல திட்டத்தை தெரிஞ்சால் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, ஏன் போடலை? ஏன் தோத்தீங்க? இதெல்லாம் மக்கள்கிட்ட நீங்கள் வந்து தெரியாத இருக்கா? புதுச்சேரி மக்களுக்கு இதனுடைய எல்லா விவரங்களும் புதுச்சேரி மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி நாராயணசாமி ஆகட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இந்த அரசின் மீது ஏதோ புழுதிவாரி தூற்ற வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற அவருடைய வெறுப்புணர்வை அவர்கள் உமிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் புதுவை மாநில மக்களுக்கு எந்த அரசாங்கம் வந்தால் நம்மளுக்கு நன்மை நடக்கும் என்று தெரியும். இன்றைக்கி டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்கிறாங்க. இன்றைக்கி டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிறதால தான் இன்றைக்கி மேம்பாலங்கள், போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக மேம்பாலங்கள் 436 கோடி ரூபாய்க்கு மேம்பாலம் இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. புதிதாக மேம்பாலம் கட்டுவதற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான நிதிகளை புதுவை மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து கொடுத்திருக்கின்றது. விளையாட்டுத்துறைக்கு கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து துறைகளுக்கும் நம்முடைய மத்திய அரசாங்கம் நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு உரிய நிதியை விடுவித்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அந்த நிதியெல்லாம் கொடுத்து இன்றைக்கு இந்த மாநிலம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. சார், நீங்கள் இப்போ காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு வந்ததற்கு பிறகு பாஜக எந்த அளவுக்கு வலுவாக உயர்ந்திருக்கு புதுவையில்? இன்றைக்கு வந்து இப்போ நான் மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் வரல. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி நிறைய தலைவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் வந்திருக்காங்க. இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் ஒரு காலகட்டத்தில் நாராயணசாமி அவர்களை புதுவை மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் நுழைய விட மாட்டோம் என்று பேசிய வரலாறு உண்டு. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து விட்டு எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் உருவாகியிருக்கின்றது. பாஜக எந்த அளவுக்கு வந்து என்ஆர் காங்கிரஸோட கூட்டணியோட சேர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சராக நான் இருக்கேன், எங்களுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் தொடர்ந்து என்ஆரோடு இன்றைக்கு தொடர்ந்து தான் பயணிச்சிட்ருக்கிறோம். எல்லா விஷயங்களும் தொடர்ந்து தான் செஞ்சிகிட்ருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மத்தியில் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் எந்த கோப்பு அனுப்பினாலும் அந்த கோப்புக்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒப்புதல் கொடுத்து இன்றைக்கு அந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அப்போது என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு ஒருமித்த கருத்தோடு தான் இன்றைக்கி தொடர்ந்து இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால தான் இவ்வளோ வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு இன்றைக்கு கொடுக்க முடிகின்றது. சார், மக்கள் நலத்திட்டங்கள் எதையுமே செயல்படுத்தலை அப்படின்றது தான் தொடர்ச்சியாகவே காங்கிரஸ் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக நாராயணசாமி அவர்கள் இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கார். அதாவது ஒரு விஷயம், மக்கள் நலத்திட்டங்கள் எந்த திட்டத்தை செயல்படுத்தலை அப்படின்றத நாராயணசாமி குறிப்பிட்டு சொல்லணும், 19 சொல்லக்கூடாது. அதனால் எந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் செயல்படுத்தலை அப்படின்னு அவர் எடுத்து சொல்லட்டும், அவர் எந்த திட்டத்தை செயல்படுத்தினாருன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் அந்த விவாதம் பண்ணலாம் அதை பற்றி. சார், இப்போ கடந்த கால ஆட்சியில் இருந்தப்போ அந்த காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் நிர்வகிச்சுட்டு இருந்தீங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்ததுக்கு பிறகு தான் காங்கிரஸ் வலுவிழந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் அதை அப்படி பார்க்கல. இது முழுக்க நாராயணசாமி அவருடைய சுயநலத்தால் அந்த காங்கிரஸ் கட்சி வலுவிழந்திருக்கின்றது. அப்படி என்ன செஞ்சிட்டாரு சார் அவர் வலுவிழக்கிறது? என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், இன்றைக்கு அவர் முதலமைச்சராக 5 ஆண்டு காலம் இருந்தார். அந்த முதலமைச்சர் 5 ஆண்டு காலத்தில் இருந்ததில் இந்த மக்களுக்கான எந்த திட்டத்தையும் அவர் நிறைவேற்றலை. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த பெயரையும் கெடுத்தவர் நாராயணசாமி அவர்கள். அதனால தான் இன்றைக்கி பல பேர் இன்றைக்கி காங்கிரஸ்லேருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கி பல தலைவர்கள் இன்றைக்கி காங்கிரஸில் இன்றைக்கி வெளியேறணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வெளியேறினேன், மரியாதைக்குரிய அண்ணன் ஜான்குமார் வெளியேறினார், முன்னாள் சபாநாயகர் விபி சிவகோவிந்த் வெளியேறினார், அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியேறினார்,
அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வெளியேறினார், ஏக்கடி ஆறுமுகம் வெளியேறினார், கேஎஸ்பி ரமேஷ் வெளியேறினார். இப்படிப்பட்ட பல தலைவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறினாங்க. அதனால தான் இன்றைக்கி அந்த காங்கிரஸ் கட்சியானது இன்றைக்கு வலுவிழந்திருக்குது. ஏன் வலுவிழந்திருக்குன்றனா, நாராயணசாமி பண்ணுற 5 ஆண்டு கால ஆட்சி மக்கள் வெறுத்திருக்கின்றார்கள். மக்கள் நாம் திரும்ப காங்கிரஸ் கட்சி என்ற முகத்தோடு நம்ம போனோம்னா மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற அந்த உணர்வோடு, அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இன்றைக்கு அந்த தலைவர்கள்லாம் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறினார்கள். அந்த தலைவர்லாம் அந்த காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறதால இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சார், இப்போ புதுவையில் பொருளாதார முன்னேற்றம் சரியாக இல்லை, அதை முதல்ல முன்னேற்றம் செஞ்சுட்டு மாநில அந்தஸ்தை கோரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு என்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிக்கும் பொழுது மாநில அந்தஸ்து கோரிக்கை முன்வைத்து தான் என்ஆர் காங்கிரஸுடைய கட்சியானது ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா இன்றைக்கி பல நேரங்களில் மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலுத்து கொண்டிருக்கின்றது. நிறைய நேரங்களில் இதில் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. ஏன்னா தொடர்ந்து நாம் மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழலில் இருந்தால்தான் நமக்கு தேவையான நிதி இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் கிடைக்கும், அப்பொழுது தான் புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறும் என்ற ஒரு பார்வையும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே மக்கள் மத்தியிலே உரிய கருத்து கணிப்பு நடத்தி அதன் பிறகு அதற்கு ஏற்றவாறு அந்த முன்மொழிவை நாம் வைக்கின்ற பொழுது அது சரியானதாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார், இப்போ தொழில்நுட்ப ரீதியான அந்த ஜாப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுல இங்கே அரசு சரியாக செயல்படுத்தலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தொழில் முனைவர்கள்லாம் புதுவை நோக்கி வர்றதில் சுணக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சார். இல்லை, ஒரு விஷயம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுவை மாநிலம் மிகச்சிறிய மாநிலம், ஒரு குறுகிய நிலப்பரப்பு உள்ள மாநிலம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு போதுமான இடங்கள் இல்லாத ஒரு சூழலும் புதுவை மாநிலத்தில் இருக்கின்றது. ஏற்கனவே இருக்கின்ற தொழிற்பேட்டைகளிலே முழுமையாக அந்தந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கும் இயங்கி கொண்டு தான் இருக்கின்றது, செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அதிலே நம்முடைய தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேதராப்பட்டில் கிட்டத்தட்ட 750 ஏக்கர் அரசு கையகப்படுத்தி இன்றைக்கு அந்த பகுதியிலே சிறப்பு பொருளாதார மண்டலமாக அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நிலம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் 8 ஆண்டு காலமாக காங்கிரஸ் மத்தியில் இருந்த நேரத்தில் இன்றைக்கு அதற்கான ஒப்புதலை இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஆண்ட காலத்தில் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு முன்மொழிவானது நம்முடைய மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 8 ஆண்டு காலம் இந்த கோப்பானது மத்திய அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் கிடப்பிலே போடப்பட்டது. இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு, நான் அந்த துறையுடைய அமைச்சராக வந்த பிறகு நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நீங்கள் புதுவை மாநிலத்திற்கு அதற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும், 8 ஆண்டு காலமாக இங்கே நிலுவையிலே கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து நிலுவையிலே இருக்கின்றது, அதை உடனடியாக எங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம். உடனடியாக அதற்கான ஒப்புதலை அளித்து இன்றைக்கு அந்த பகுதியிலே தொழிற்சாலை தொடங்குவதற்கு நீங்கள் தொழில் முனைவதற்கு இடங்களை நீங்கள் ஒதுக்கீடு செய்யலாம் என்ற உத்தரவை மத்திய அரசாங்கம் இன்றைக்கு அதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான அனைத்து முயற்சிகளும் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. பாரத பிரதமர் அவர்கள் வந்த பொழுது கூட அதற்கு அடிக்கல் நாட்டி அந்த நிகழ்வை இன்றைக்கு ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கான வேலைகள் நடந்திருக்கின்றன. வெகு விரைவாக அது தொழில் முனைவோருக்கு அந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றது. அப்படி ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது அது சிறப்பு பொருளாதார மண்டலமாக கிட்டத்தட்ட 83 ஹெக்டேருக்கு சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு அனுமதி அளித்திருக்கின்றது. மேட்டுப்பாளையத்தில் இருக்கின்ற 20 ஏக்கர் நிலங்களுக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம், குறிப்பாக ஐடி தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு அதிலே மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. அந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால், அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைந்திருக்கின்ற இடத்தில் அந்த தொழிற்சாலைகள் அமையப்பெறுகின்ற பொழுது ஜிஎஸ்டியிலிருந்து அவர்கள் ஏற்றுமதியாகின்ற பொருளிலிருந்து அனைத்திற்கும் வரி விலக்கு அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் புதுவை மாநிலத்தை நோக்கி பல்வேறு ஐடி தொழிற்சாலை வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஏறக்குறைய சென்ற வாரம் கூட ஜோகோ நிறுவனத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இன்றைக்கு புதுவை பல்கலைக்கழகத்தில் வருகை தந்து இன்றைக்கு புதுவை பல்கலைக்கழகத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இன்றைக்கு கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக புதுவை மாநிலத்தில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை இங்கே அவர்கள் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். நானோ டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய பேட்டரி மூலமாக வெஹிக்கிள்லாம் இப்போ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறதால சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அளவிலே அந்த நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம் நம்முடைய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை இன்றைக்கு எடுத்திருக்கின்றார்கள். வெகு விரைவாக அதை போன்ற தொழிற்சாலைகள் புதுவை மாநிலத்தை நோக்கி வர இருக்கின்றது.
நிறைய ஐடி தொழிற்சாலைகள் வருவதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழிற்சாலைகள், கிரீன் இண்டஸ்ட்ரீஸ், ஆரஞ்சு கேட்டகரி, அப்படி போன்ற தொழிற்சாலைகளை இங்கு புதுவை மாநிலத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஐஐடி போன்ற நிறுவனங்கள் புதுவை மாநிலத்தில் வருகை தந்து அதன் மூலமாக அது நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கான அத்தனை நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. வெகு விரைவாக அது புதுவை மாநிலனுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விதத்திலே இந்த அரசாங்கம் அனைத்தும் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுக்கும். சார், பிரதமர் மோடி வந்து கடந்த 2013ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து அவர் சொல்லியிருந்தார், இலங்கை கடற்படை வந்து மீனவர்களை கைது செய்யறதை நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது சமீபத்தில் வந்து இலங்கையில் கைது செய்யப்பட்ட அந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. அரசு வந்து எந்த அளவுக்கு தடுப்பு முயற்சிகளை ஈடுபட்டு வரீங்க சார்? இல்லை, தொடர்ந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பல்வேறு முன்னெடுப்பு முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி தடுப்பு முயற்சிகள் மட்டும் இல்லை, அவர்களை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு இன்றைக்கு இப்போ யாராவது இலங்கை கடற்படையினால் பிடிபட்டு போனால் உடனடியாக மத்திய அரசுக்கு எழுதி வெளியுறவு அமைச்சர் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதி அவர்களை தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அதை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அத்தகைய நிகழ்வும் இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் நிறைய நம்முடைய மீனவர்கள் இன்றைக்கு அவர்கள் வெளியிலே வந்து கொண்டு இருக்கின்றார்கள். சார், சமீபத்தில் இப்போ வந்து பெட்ரோலியம் மற்றும் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து இங்கே நிலவுது. புதுவையில் வந்து மக்கள் அலைமோதிக்கிட்டே இருந்தாங்க பெட்ரோல் பங்க்கில். இதை தடுக்கிறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு சார்? அதாவது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சில குறிப்பிட்ட எதிர்க்கட்சியினர் பரப்பிய வதந்தியின் காரணமாக, பொதுமக்கள் ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரே நேரத்தில் அனைவரும் இன்றைக்கு பெட்ரோல் நிலையங்களிலும் அவர்கள் வந்து கேஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர் பதிகின்ற அந்த இடங்களிலும் அவர்கள் கூடியதன் விளைவாக இத்தகைய நிகழ்வானது இன்றைக்கு நடந்திருக்கின்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு உலக நாட்டில் இருக்கின்ற தலைவர்களிடத்தில் பேசி அதற்கான முடிவை எடுத்து இன்றைக்கு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கின்ற பெட்ரோல் பங்க்லாம் போய் பாருங்கள், இங்கெல்லாம் ஃப்ரீயாக எப்போது நார்மலாக எப்போது இயங்குற மாதிரி இயங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எதிர்க்கட்சியினுடைய சதி. அதனால தான் வந்து பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திருச்சிக்கு வருகை தந்தபோது கூட அவர்கள் தன்னுடைய பேச்சிலே உரையிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் இதில் அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற உத்தரவாதத்தை மக்களிடத்திலே கொடுத்து சென்றார்கள். அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு ஒவ்வொன்றாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே போதுமான கையிருப்பு இந்த அரசிடம் இருக்கின்றது. எனவே நம்முடைய பொதுமக்கள் எந்த விதத்திலும் அச்சமோ பீதியோ அடைய தேவையில்லை. இல்லை, பாஜக கூட்டணியில் தாவைக்கா வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. இல்லை, அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யார் பேசுகிறாங்களோ அவங்க அது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாதான் அது நம்ம வெளி உலகத்துக்கு தெரியுமே தவிர அதுவரையில் அப்படி ஒரு தகவல் எனக்கு இல்லை. சார், எல்ஜேகேவுடைய அரசியல் வருகையை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. அந்த ஜனநாயக நாடு என்கின்ற பொழுது யாருக்கு வேணுனாலும் யார் வேணுனாலும் எந்த இடத்துல வேணுனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் இதை மக்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்கின்றார்கள், எப்படி ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை பொறுத்து தான் அந்தந்த கட்சியினுடைய செயல்பாடுகள், இன்றைக்கு எதிர்காலத்தில் அந்த கட்சியுடைய கொள்கைகள், அந்த கட்சி மக்களிடத்திலே எந்த அளவிற்கு ஊடுருவிருக்கின்றது, எந்த அளவிற்கு மக்களை கவர்ந்திருக்கின்றது என்பதையெல்லாம் மக்கள் தீர்மானத்தை பொறுத்தே இன்றைக்கு அமைகின்றது. அவருடைய வெற்றி தோல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சி தொடர்ந்து நிலைத்து நிற்பதாக இருந்தாலும் சரி, இது மக்களுடைய முடிவு. மக்களுடைய ஆதரவுக்கு ஏற்பதான் அந்தந்த கட்சி தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை இங்கே செலுத்த முடியும், ஆதிக்கத்தை செலுத்த முடியும். எனவே இது அந்தந்த கட்சியை பொறுத்ததல்ல, அந்த மக்கள் அந்த கட்சியை ஏற்றுக்கொள்வதை பொறுத்து இருக்கின்றது. பல்வேறு நலத்திட்டங்களெல்லாம் அவர் செயல்படுத்திட்டு வர்றார். புதுவைக்கு வந்ததிலிருந்து அவர் சிலர்லாம் வந்து அவரை எதிர்க்கிறாங்க. வெளியிலேருந்து வந்திருக்காரு, அவர் கோவையிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புதுவை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாமே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காமராஜரையே குறை சொன்ன இதெல்லாம் இருக்குது. திராவிட கழகங்கள், திராவிட முன்னேற்ற கழகங்கள். இன்றைக்கி காமராஜர் ஒரு நல்லாட்சிக்கு உதாரணம் சொன்னால் காமராஜர். அத்தகைய காமராஜரையே குறை சொன்ன சமுதாயம் இந்த சமுதாயம். அதனால் இன்றைக்கி அரசியலில் போட்டின்னு வருகின்ற போது யார் வேணுன்னா யாரை பற்றினா குறை சொல்ல முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் 2016 2021 வரைக்கும் நாராயணசாமி அவர்கள் புதுவை மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருந்து அவரால் எதையுமே சாதிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாரு, இந்த அரசாங்கம் அதை சாதிக்கலை, அதை செய்யலை, இதை செய்யலை, மக்கள் நலத்திட்டங்களை செய்யலை,
இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாரு. இன்றைக்கி கூட பார்த்தேன் இன்னும் பதவி விலகணும் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி அவர் உள்துறை அமைச்சராக இருந்து முதலமைச்சராக இருந்து அப்போ சட்டம் ஒழுங்கு நடந்த போதெல்லாம் எத்தனை முறை அவர் பதவி விலகியிருக்காரு, அதை இந்த மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும். கிட்டத்தட்ட அவர் இருக்கிற காலத்தில் 150க்கு மேற்பட்ட கொலைகள்லாம் நடந்தது. அப்போ அவர் 150 முறை அவர் வந்து பதவி விலகினாரா? எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பேற்று பதவி விலகினாரா? பதவி விலகலையே. அதனால் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சின்னு வரும்பொழுது யார் புதிதாக வந்தாலும் அவர்கள் மீது விமர்சனங்கள் என்பது அரசியலிலே தவிர்க்க முடியாத ஒன்று. என்றைக்கும் அந்த விமர்சனங்களை தாங்குகின்றவர்கள் தான் நீண்ட நாள் அரசியலிலே நிலைக்க முடியும் என்னை பொறுத்தவரையிலே. அதனால் வந்து இந்த விமர்சனங்கள்லாம் இன்றைக்கு இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள் என்பதை பொறுத்து தான் இன்றைக்கு இது அமையும். சார், அதிமுக பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்குது வெளியில். இதை திமுக தொடர்ச்சியாகவே வந்து சொல்லிகிட்டே வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவை உங்கள் கூட்டணியில் வச்சுருக்கீங்க. இப்போ புதிய கட்சியான லட்சிய ஜனநாயக கட்சியும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்டிஏக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது சார்? நிச்சயமாக என்டிஏக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இப்போ அதிமுக பலவீனம் அடையுதுன்னு யார் சொல்கிறாங்க? திமுக தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. திமுக சொல்கிறாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன உறவு? திமுகவிலிருந்து அதிமுக வந்து திமுகவிலேருந்து அதிமுக உறவு வந்தது. எப்பொழுதுமே தொடர்ந்து திமுகவை எதிர்த்து தான் அதிமுக கட்சி பண்ணுது, அரசியல் செய்யுது. அதிமுகவை எதிர்த்து தான் திமுக அரசியல் செய்யுது. அப்போது அவர்கள் எதிரிகளை குறை சொல்வது என்பது அந்தந்த கட்சியினுடைய சித்தாந்தமாக இருக்கின்றது. இன்றைக்கு அதிமுகவென்று தனியாக இன்றைக்கு அதனுடைய ஓட்டு வங்கி இருக்கின்றது. அதற்கான தனியாக அவருடைய கட்சிக்காரர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கின்றார்கள். அதை ஆதரிக்கின்ற மக்களும் இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதனால் அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு சில பர்சன்டேஜ் இருக்குது, அது இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால தான் அந்தந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ப தொகுதி பங்கீடு வருகின்ற பொழுது அதற்கான ஷீட் ஷேரிங்கில் நம்ம சீட்டு ஒதுக்குறோம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும். அப்போது அதற்கு ஏற்ப அவருடைய அரசியலுடைய தன்மைக்கு ஏற்ப பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுக்கு ஏற்ப அவருக்கான சீட்டு இடஒதுக்கீடானது எங்களுடைய கூட்டணி முடிவு செய்யும். இதை வந்து எதிர்க்கட்சி முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. புதுவை மக்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன சார்? என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநிலத்தில் இந்த 5 ஆண்டு காலத்தில் நல்ல பல திட்டங்களை இன்றைக்கு புதுவை மாநிலத்திற்காக கொடுத்திருக்கின்றது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கருத்துடைய ஆட்சி வந்தால் மட்டுமே புதுவை மாநிலத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு தேவையான நிதியை இன்றைக்கு மத்திய அரசிடமிருந்து நாம் கேட்டு பெறக்கூடிய சூழல் இன்றைக்கு புதுவை மாநிலத்திற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. புதுவை மாநிலத்திற்கென்று தனியாக பொருளாதார ரீதியாக இன்றைக்கு வருமானம் வரக்கூடிய தொழிற்சாலைகளோ வருமானம் வரக்கூடிய அளவிற்கு கனிம வளங்களோ இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் இல்லை. எனவே மத்திய அரசின் நிதியை நம்பி நாம் புதுவை மாநிலம் இருக்கின்றோம். அப்போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்துடைய ஆட்சி புதுவை மாநிலத்தில் வருகின்ற பொழுதுதான் இன்றைக்கு செயல்பட்டு இருக்கின்ற திட்டங்கள், இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள், நம்முடைய புதுவை மாநில மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள், இப்படி எந்த திட்டங்களாக இருந்தாலும் இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கின்ற ஒத்த ஆட்சி வந்தால் மட்டுமே இது சாத்தியம். எனவே வருகின்ற தேர்தலிலே புதுவை மாநில மக்கள் இதை நன்கு சிந்தித்து 2016 21 வரைக்கும் என்ன கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டத்தை திரும்ப 2026 மக்கள் படாமல் இருக்கணும்னா அவங்க மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று புதுவை மாநில மக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக நன்றி. நன்றி.